தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஆதி கிறிஸ்தவர்களின் உபதேச சட்டங்கள் 4. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஆதி கிறிஸ்தவர்களின் உபதேச சட்ட கொள்கைகள் 4. சட்ட கொள்கைகள் என்ற காரியத்தை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. 40 ஆண்டு கால என்னுடைய உழைப்பில் 4 விதமான சட்டங்களை கிறிஸ்தவர்களுக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உபதேசத்தினாலே தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை நான் அறிந்திருக்கிறேன், புரிஞ்சிருக்கிறேன். திட்டமாக அறிஞ்சதுனால அதையே கொள்கையாக ஆதி கிறிஸ்தவனுடைய கொள்கையாக தொகுத்து ஒரு 4 காரியங்களை பட்டியலிட்டு அதில் எழுதியிருக்கிறேன் நோட்டீஸில். போன 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதுரை பைபிள் ஸ்டடியில் அதை நாங்கள் விநியோகம் செய்தோம். டாக்டர் சிவகுமார் அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்து அதை தொகுத்து அடித்து கொண்டு வந்தார். இப்போ உங்கள் கையில் கொடுத்தது கூட அவர் அடித்தது தான். பேனர் அடித்து உள்ளே நாங்கள் தொங்க விட்டுருந்தோம் அந்த 4 சட்டங்களை. அது 4 திசையிலையும் நீங்கள் பரப்புங்க மதுரையிலிருந்து அப்படின்னு சொல்லி அன்பின் ஆலோசனையாக அங்கே உள்ள விசுவாசிகளுக்கு நான் வருந்தி கேட்டுக்கொண்டேன். அதையே தான் இன்றைக்கி நம்ம சபையில் முத இதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெய்யான ஒளி தேவ சபையில் இந்த 4ஆம் வாரத்தில் இந்த 4 விதமான அப்போஸ்தல சட்டங்களை நீங்கள் உட்கொண்டு உள்வாங்கி உலகமெல்லாம் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு பரப்ப வேண்டும் என்ற அந்த காரியங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். தேவ பிள்ளைகளே, நம்ம சபையினுடைய கொள்கை என்ன அப்படின்னு உங்ககிட்ட சிலர் கேட்டால், உங்கள் உபதேச கொள்கை என்ன, மற்ற சபைகளை விட வித்தியாசமாக நீங்கள் காணப்படுறீங்களே. இப்போ ஒவ்வொரு சபையை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். பெந்தைகோ சபைன்னா இப்படி தான் இருப்பாங்க. செவன்த் டே சபையா அவங்க இந்த உபதேசம், யெகோவா சாட்சியா அவங்க இப்படி இருப்பாங்க. இப்படி பலவிதமான வகையில் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு இது இருக்குது. இந்த மெய்யான ஒளி தேவ சபை தனித்து இயங்குகிற ஒரு சபையாக இருக்குது. எந்த சபையினுடைய சார்பு இல்லாமல், பின்னணி இல்லாமல், முற்றிலுமாக எல்லாரையுமே நம்ம விமர்சனம் பண்ணுறோம், எல்லாரையுமே சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ சபைன்னு சொல்லிக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வர்றீங்க, உங்கள் கொள்கை என்னன்னு யாராவது உங்களை கேட்டால் இந்த 4 கொள்கைகளை நீங்கள் சொல்லுங்கள். அதை இன்றைக்கு செய்தியாக இந்த 4ஆம் வாரத்தில் உலகம் முழுவதும் இந்த சபையிலிருந்து நான் வெளியிடுகிறேன். நீங்கள் அதை அட்டையை பைபிளில் வச்சுக்கோங்க. அதில் நல்லா உள்வாங்கி மற்றவர்களுக்கு இதிலிருந்து எடுத்து சொல்லுங்கள். இதிலிருந்து நிறைய பிரிவுகள் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. 4 சுவிசேஷங்களில் ஒரு சரித்திரம் அடக்கினது மாதிரி இந்த 4 சட்டங்களில் அப்போஸ்தல முழு உபதேச காரியங்களையும் இதில் தொகுத்திருக்கிறேன் ஆண்டவர் கிருபையினால. இந்த ஆதி கிறிஸ்தவனுடைய உபதேச சட்டம்னு இருக்கே, அப்படி வசனம் இருக்கா, ஆதாரம் இருக்கா என்று கேட்டால் ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்தவங்க படிங்க. படிங்க படிங்க. என்ன சட்டம்?
உபதேச சட்டம். நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கட்டளையிட்டார்ல இயேசு. கடைசியில் மத்தேயு 28:20 உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க என்று அவங்களுக்கு கட்டளையிட்டார். ஆர்டர். கட்டளைன்னா ஆர்டர், சட்டம். மோசே கட்டளிட்டது சொல்லுங்கன்னு சொல்லலை இயேசு. இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்லும் போது கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, அடிக்கு அடி, இதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பூர்வத்தார்னா யூதர்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு. யார் உரைத்தாங்க? மோசே. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன இயேசுவின் சீசர்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அல்லேலூயா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தலைப்பிலேயே பேசலாம். அருமையான ஒரு பிரசங்கமாக இருக்கும் அது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று புதிய கட்டளைகளை கொடுத்தேன். அந்த புதிய கட்டளை தான் புது உடன்படிக்கை என்று இயேசு தன்னுடைய இரத்தத்திலே அதை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு சட்டம், பழைய உடன்படிக்கை, மிருகங்களுடைய ரத்தம். அது இயேசு கிறிஸ்துடைய புது உடன்படிக்கையின் ரத்தம், அவர் சொந்த ரத்தம், சொந்த ரத்தம். அல்லேலூயா. இந்த வித்தியாசத்தை பகுத்து சொல்றதுக்கு நாதி இல்லையே என்பதுதான் கண்ணீர் வடிக்கிறோம். கிறிஸ்தவர்களே, ஊழியர்களே, உலகளாவில உள்ள தேவ பிள்ளைகளே, மூத்த போதர்களே, இதை மனதில் சிந்திங்க. உபதேச சட்டம், பவுல் சொல்றான், உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாய் நீங்க ஒப்பு கொடுத்ததுனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபதேச சட்டம் என்ன உபதேசம்? அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலையும், அந்நியோன்யத்திலையும், அப்பம் பிக்குதலையும், ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாய் தெரித்திருந்தார்கள். சபையே அப்போஸ்தலர் உபதேசம் தான். அந்த அப்போஸ்தலர் உபதேசம் சொல்றது இயேசுவின் உபதேசம். எபிரேயர் 3:1 இயேசு ஒரு அப்போஸ்தலர், முதல் அப்போஸ்தலர் அவர் தான். அப்போஸ்தலர்னா தேவனால அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். பிதாவாகி தேவனாலே இயேசு அனுப்பப்பட்டதுனால அவர் முதல் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுகிறார். அவர் உபதேசம் அப்போஸ்தலர் உபதேசம் என்று மறைவு வருது. அந்த உபதேசத்தை தான் பேதுரு பேசி ஏறக்குறைய 3000 யூதர்களை கிறிஸ்தவங்களாக மாற்றினா சபை அதுதான். அந்த உபதேச சட்டம் தான் பவுல் சொல்கிறான் உபதேச சட்டங்கள். ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் அந்த உபதேச சட்டங்களை ஆதி அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவங்களுக்கு தொகுத்து சொன்னாங்க. மனைவினா எப்படி இருக்கணும், புருஷன்னா எப்படி இருக்கணும், சபைனா எப்படி இருக்கணும், போதகர்னா எப்படி இருக்கணும், உதவி போதகர்னா எப்படி இருக்கணும், விசுவாசியை எப்படி நடந்துக்கிறணும், எல்லாமே சொன்னாங்களே, சொல்லியிருக்காங்களே. இதை சொல்கிறதுக்கு இன்றைக்குள்ள போதகர்களுக்கு அறிவில்லாமல் மனக்கண்கள் அடைக்கப்பட்டு பழைய ஏற்பாட்டையே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அதையே தான் சொல்கிறான். அந்த பேர் தான் வந்து ஊழியத்துக்கே வைக்கிறான். கர்மேல், ஜெப வீடு, பெதஸ்தா. பெதஸ்தான்னா புதிய ஏற்பாட்டில் குளம். அது எப்பத்தா, அது திறக்கப்படுவதாக. அது அப்புறம் என்னென்னமோ ஊழியம் பேர் வந்து முஸ்லீமுங்க பேர் மாதிரி ஞாபகம் வாயில் வராத அளவில் பெத்தேல் சபை. பழைய ஏற்பாட்டில் உள்ள பேர்கள் தான் வந்து நிறையா வச்சிருக்கிறாங்க. எல்ஷடா, ரூபான்னே ஒருத்தன் பேர் வச்சுருக்கான், ரூபா. லேவி ஊழியம் அப்படின்னு வச்சுருக்கான் ஒருத்தன். ஆகவே இந்த புரிதல் இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்களுக்கு, மூத்த போதவர்களுக்கு இல்லாதனால தான் எழுப்புதலே வரல. கிறிஸ்தவத்தை சொன்னாதானே எழுப்புதல் வரும். அப்போது பேதுரு வந்து மீன் பிடிக்கிறவன், படிப்பறிவு இல்லாதவன், அவன் என்ன பெரிய அறிவாளி, படிப்பாளியா? இயேசுவின் உபதேசத்தை அவன் ஓப்பன் பண்ணுறான். எழுப்புதல் உருவாகுது. ஆவியானவர் அதுக்கு தான் உதவி செய்கிறார். இயேசுவின் உபதேசத்தை எங்கே சொன்னாலும் ஆவியானவர் இறங்கிடுவாரியா? கொர்நேலி வீட்டில் பேதுரு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் இறங்கிட்டார்ல.
இயேசுவின் உபதேசம் எங்கே சொன்னாலும் அங்கே ஆவியானவர் இறங்கிடுவார். பிலிப்பு கத்தகை மந்திரிக்கு இயேசுவின் உபதேசம் சொல்லும் போது ஆவியானவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு போட்டிருக்கேன். ஆகவே இயேசுவின் உபதேசத்துக்கும் ஆவியானவருக்கு நிறைய தொடர்பு இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 3 அதிகாரம் பார்த்தீங்கன்னா முத இயேசு தொடங்குவார், கடைசியில் ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவான்னு முடியுது. ஆவியானவர் இயேசுவும் 2 இணைந்து செயல்படுகிறார்கள் புதிய ஏற்பாட்டில். லேலுயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, உபதேச சட்டம் என்பது புதிய ஏற்பாட்டு அந்த அப்போஸ்தல சட்டமே தவிர பழைய ஏற்பாட்டு சட்டம் கிடையாது. நம்ம இந்தியாவில் எத்தனாவது வருஷம் இது, எத்தனாவது வருஷம் வந்து குடியுரிமை? 6. அந்த 6 என்ற வார்த்தை வருது பாருங்க. குடியரசு சுதந்திரம் பெற்றது. சுதந்திரம் வந்து ஆகஸ்ட் 15 எல்லாத்துக்கும் தானே. ஆகஸ்ட் 15 எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து 1947. அதுக்கு பிறகு ஒரு 3 வருஷம் கழித்து அம்பேத்கர் ஒரு சட்டம் ஏற்றி அமுல் பண்ணார் பாராளுமன்றத்தில் நம்ம இந்தியா சட்டம். அதுதான் குடியரசு குடி வந்து அரசு அமைச்ச அந்த சட்டம். 76வது சட்டம், அப்படி தானே? அது ஒரு 6 வருது பாருங்க. இன்னைக்கு 26 ஜனவரி 20, அது ஒரு 6 வருது. 6 எங்கே வந்தாலும் நீங்கள் யோசிக்கணும். 6 எங்கே வந்தாலும் அதை யோசிக்கணும். 6 வந்தால் அதை யோசிக்கணும். ஏன்னா எல்லாரும் அது விளங்க முடியாது, புரிஞ்சுக்கிற முடியாது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 13 அதிகாரத்தில் 18 படிங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 13:18 படிங்க. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தினுடைய இலக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவான். அது மனசுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. 666. அது புத்தி உள்ளவன் தான் அது கணக்கு பார்ப்பான். எல்லாருக்கும் விளங்காதுன்னே இருக்கு. இதைத்தான் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டு வர்றது காரணம் இந்த இதுதான். ஆகவே இனி காலம் செல்லாது. இந்தியா கொடி மூவண்ண கொடின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மூவண்ண கொடி வந்து மதத்தினுடைய அடையாளம். 3 மதத்துக்கு இந்தியா சொந்தம். ஜனநாயக நாடுன்னு சொல்லி மதசார்பற்ற நாடுன்னு சொல்கிறதுக்கு அந்த அர்த்தம் தான். மதம்னு சொல்கிறதே 3 எழுத்து தானே. 3 நிறம். காவி நிறம் மேலே, நடுவில் வெள்ளை நிறம், அப்புறம் பச்சை நிறம். காவி நிறம் வந்து இந்துக்களை குறிக்கும். இந்துக்குடைய புனித உடை காவி உடை, இந்துக்களுடைய புனித உடை. வெள்ளை உடை கிறிஸ்தவங்களுடைய புனித உடை. கிறிஸ்தவங்கள்லாம் பாருங்கள், போப்பு முதற்கொண்டு கன்னியஸ்திரிகள் முதற்கொண்டு பெந்தையகோசு முதற்கொண்டு வெள்ளையை தான் முதலிடம் கொடுக்குறாங்க. அது வெள்ளை வந்து கிறிஸ்தவ மதத்தினுடைய அடையாளம். 3வது பச்சை. அது என்னது? முஸ்லீம்களுடைய புனித உடை. அது முஸ்லீமுக்கு பாருங்கள், இந்த பச்சை இது பண்ணுவாங்க. திருப்பரங்குன்றத்தில் கூட மேலே பச்சை சாயத்தை அடித்து வச்சுருக்கான் ஒரு பொந்தில். சண்டை பயங்கரமாக மத சண்டை வரப்போகுது. இந்த மாதிரி அந்த மதத்தினுடைய அடையாளமாக அந்த நிறம் இருக்கு. நடுவில் அசோக சக்கரம் ஒன்று வச்சுருக்கான். அந்த சக்கரத்தில் பார்த்தா மிருகங்கள் இருக்கும். அதில் மிருகத்தினுடைய முத்திரை. அது ஞானம் உள்ளவன் தானே விளங்க முடியும். ஆகவே அந்த காவி உடைக்கு இந்து மதம் என்று பெயரிடுறாங்க. வெள்ளை நிறத்துக்கு இயேசு என்று அந்த மத அடிப்படையில் கிறிஸ்தவ மதம் சொல்கிறது இயேசு தான் மையம். பச்சை நிறம் வந்து அல்லாஹ், இஸ்லாமிய மக்கள். இந்த 3மே 3 எழுத்து தான். இந்து என்பது 3 எழுத்து, இயேசு என்பது 3 எழுத்து, அல்லாஹ் என்பது 3 எழுத்து. அந்த மும்மூர்த்திகள்னு சொல்கிறாங்க. எல்லாமே நீங்கள் பாருங்கள், மனுஷன் உற்பத்தியான நாள்
6ஆம் நாள். அவன் அறிவு 6, அவன் உயரம் ஏறக்குறைய 6. 6 6 6 மனிதனுடைய இலக்கு. மனிதன் மூலமாக பிசாசு இந்த உலகத்தை ஆள போகிறான் என்பது தான் இந்த அர்த்தம். கடைசி காலத்தில் பிசாசி மனுஷன் மூலமாக இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறான். இப்போ அதை நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் இப்போ இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 6 வந்தாலே 666 வந்தாலே அந்த இது உலகம் முழுவதும் இன்றைக்கி ஆங்கிலம் எதுக்கு பிரசித்தியமாக இருக்குது? எல்லா நாடுகளுக்கும் அவங்க மொழி இருக்குது, பாஷை இருக்குது. ஆங்கிலத்தை ஏன் முதலிடம் கொடுக்குறாங்க? அதை ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அதை ஏன் கனப்படுத்துகிறாங்க? அதை ஏன் மேன்மைப்படுத்துகிறாங்கன்னா 666 26 எழுத்து. அது 26, அந்த எழுத்தே 26. உலகம் முழுவதும் ஆட்சி செய்கிறதுக்கு அந்த மொழி தான் கரெக்டாக இருக்கும். பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு இது தான் 666, அந்த 26 எழுத்து. ஆகவே ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குது, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பொருள் இருக்கு இல்லையா? இன்றைக்கி 6000 வருஷம் ஆகுது. கிமு 4000, கிபி 2000, ஏறக்குறைய 5300 வருஷம் வரைக்கும் தமிழ் இரும்பு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு ஸ்டாலின் ஐயா 2 நாளைக்கு முன்னாடி அறிக்கை பண்ணியிருக்காரு. அது நம்ம வேத அடிப்படையில் 6000 வருஷம். மனுஷன் உற்பத்தியானது 6000. அதுக்கு முந்தி மிருகங்கள் இருந்தது, உலகம் இருந்தது. அது மில்லியனாக இருக்கலாம், அது அது எத்தனையோ வருஷங்களாக இருக்கலாம். அதை நமக்கு தெரியாது. விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இல்லையா, எத்தனையோ மில்லியங்கன்னு. அது அப்போ மனுஷன் படைக்கிறதுக்கு முந்தி வேணால் அது இருந்துட்டு போகலாம். மனுஷன் உற்பத்தியான ஆதாமிலிருந்து எடுத்துக்கிட்டா 6000 வருஷம் இப்போ நிறைவு ஆகுது. அப்போ 25 வருஷம் எப்படி? கிபி 2025 இருக்கு. அந்த 25 வருஷம் எப்படின்னு கேட்டால் 25 வருஷம் மட்டும் இல்லை, இதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 1 வருஷம் 10 வருஷம் போனாலும் கிருபையின் ஆண்டு என்று அதில் கணக்கு வருது. கிருபைனா இலவசம். ஒரு மாதம் சம்பளம்னு ஒருத்தன் கொடுத்து அந்த 4 அரசாங்க லீவு வருதுல்ல, அது இலவசம் தானே. ஆனால் மாத கணக்கு மாத சம்பளம்னு பேர். ஆனால் மாதம் முழுவதுமாக வேலை செய்கிறான். அதில் சலுகை அரசாங்கம் கொடுக்கறது இல்லையா? 4 நாள் 8 நாள் லீவு வருது இல்லை, அரசாங்க லீவு. அது சேர்த்து தானே ஒரு மாதம் சம்பளம்னு சொல்கிறான். அது மாதிரி தான் இந்த 25 ஆண்டுன்னு சொல்கிறது. அதுக்கு பிறகு வர்றது போகிறதெல்லாம் கிருபையின் இலவசமாக பிச்சை போடுற மாதிரி. கிருபை ஆண்டவர் ஜனங்க ரட்சிக்கப்படணுமே, மனம் திரும்பணுமே. ஒருவராது கெட்டு போக எனக்கு சித்தம் இல்லையே, இன்னும் நாட்களை கொடுத்தா பாருங்க, இத்தனை வருஷம் ஆகுது. இந்த அப்போஸ்தல உபதேச சட்டத்தை இன்றைக்கி தாயா கண்டுபிடிச்சி இப்போ நம்ம விளம்பரம் பண்ணுறோம், இப்போ தாயா பண்ணுறோம். அப்போ நாட்கள் வேணாமா? இது பரவுறதுக்கு வருஷங்கள் வேணாமா? அப்போ ஆண்டவர் கொடுத்தானே ஆகணும். இந்த எளிய ஊழியக்காரன், ஒரு ஏழ்மை சாதாரண ஒரு குக்கிராமத்திலிருந்து அடியனை எழுப்பி உலகம் முழுவதும் இதை மற்றவங்க மின்னாம்பூச்சி மாதிரி சொல்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க நம்மளோட கண்டிப்பாக இணைஞ்சிருவாங்க. அல்லது அவங்க கரெக்டாக நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா நாம் அவங்களோட போய் இணைஞ்சிருவோம். நமக்குன்னு எந்த கொள்கை தலைவர் எந்ததும் இல்லையே. ஆகவே இப்போ தானே அந்த வெளிச்சம் வருது. அப்போ இதை பரப்புறதுக்கு கொஞ்சம் வருஷம் வேணும்ல. அப்போ அந்த கிருபை, இதெல்லாம் கிருபையின் ஆண்டு, இரக்கத்தின் ஆண்டு, தேவனுடைய தயவு ஆண்டுன்னு இது கணக்கில் வருதே தவிர மற்றபடி 6000 அந்த கணக்கு தான். கிமு 4000, கிபி 2000 கணக்கு, 6000 கணக்கு தான் இப்போ வருது. கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடிமகன் பேசுனதா தமிழ்னு சொன்னால் ஆதாம் தான் மூத்த குடிமகன். அவன் தான் தமிழ் பேசியிருக்கான். ஒரே மொழி தான் இருந்திருக்கு. ஆதியாகமம் 11 பாஷைகளை அப்புறம் தான் ஆண்டவர் பிரிக்கிறாரு. ஏன் பிரிக்கிறாருன்னா, ஒரே இடத்துல இருந்து கோபுரத்தை கட்டுவோம்னு இவன் சொன்னதுனால பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க என்பது தான் ஆதியாகமம் 1:28 ஆசீர்வாதம். இவன் ஒரே இடத்துல இருக்கானே, என்ன காரணம்னா ஒரே பாஷை. அப்போ பாஷைகளை பிரித்து விட்டதுனால செதறி போய் பூமி அங்கங்கே நாடுகளை உற்பத்தி ஆக்குறாங்க. அங்கங்கே செதறி போனதுனால இதானே எல்லாம் பிளான் பண்ணி நடக்குது, கரெக்டாக நடக்குது. ஆகவே
இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார். பூர்வ காலங்களே பங்கு வகை வகையாக யூதர்களுக்கு சொன்னவர், இந்துக்களுக்கு சித்தர்கள் மூலமாக, சீட முனிவர்கள் மூலமாக, மகான்கள் மூலமாக சொன்னவர். மொத்த உலகத்துக்கு இயேசுவின் மூலமாய் சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவராகிய படைச்ச அந்த இறைவன் இயேசுவை அனுப்பினார். இவர் உலக இரட்சகர் என்று பெயர் பெற்றார். அல்லேலூயா. இஸ்ரவேல் சின்ன நாடு, அங்கே வந்திருந்தா அதோ அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே தானே முடியணும். உலக இரட்சகர்னு பேர் இவருக்கு எதுக்கு வருது? அப்போ உலகத்துக்கே இவர் இரட்சகர்னு அர்த்தம் தானே, உலகத்துக்கே பொதுவானவர் தானே அர்த்தம். உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னா உலகம் முழுவதும் உள்ள மக்களுடைய பாவத்துக்கெல்லாம் இவர் ரத்தம் சிந்தினார்னு சொல்லும் போது உலகத்துக்கு பொதுவானவர் தானே இவர். இவர் வரும்போது இவர் கொடுக்குற சட்டம் தான் பொது உடன்படிக்கை, பொது சட்டம். இப்போ நம்ம இந்தியா சட்டத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்தது, ஆரிய சட்டம்னு பேர். அதுக்கு பேர் தான் சனாதான சட்டம்னு சொல்கிறது. ஆரியர்கள் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க இல்லை, கைபால் கனவா வழியாக நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சவங்க. அவங்க யூத பிரிவில் அது ஒரு பிரிவு, யூத ஆரியர்கள், யூத பிராமணர்கள். அவங்க இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு சனாதானம்னு ஒரு சட்டத்தை, மனு தர்மம் என்ற ஒரு சட்டத்தை அவங்க அமுல்படுத்தி இந்தியாவில் உள்ள ராஜாக்கள் முழுவதுக்கும் அதை பரப்பி வச்சுருந்தான். சனாதன சட்டம் புரிஞ்சுக்குங்க. அதான் சனாதனத்தை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உள்ள திராவிட கட்சிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆரிய வர்த்தம் உள்ளது தான் பழங்கால சட்டம். சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த சட்டம் தான். உடன்கட்டை புருஷன் இறந்துட்டா மனைவியை உடன்கட்டை ஏறி உயிரோடு கொள்வது, பொம்பளைகளை மொட்டை அடித்து ஒரு மூலையில் உட்கார வைக்கிறது, பெண்கள் ரவுக்க போடக்கூடாது, ரவுக்க எல்லாம் போடக்கூடாது, பிராமணர்களை தவிர மற்றவன் எவனும் படிக்கக்கூடாது, அவன் குலத்தொழில் தான் செய்யணும். இப்படி நிறைய சட்டம் இருக்குது. இந்த சட்டங்களை தான் சனாதன சட்டம்னு சொல்கிறது. இன்னைக்கு அம்பேத்கர் சட்டம் வந்த பிறகு இது இந்தியா சட்டம்னு டிக்ளேர் ஆகுது. மத சார்பற்ற நாடு, யாவரும் படிக்கலாம், எல்லாரும் சமம்தான், பெண்ணுக்கும் உரிமை உண்டு, அவன் உடன்கட்டை ஏறி மனைவி சாக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் பதவிக்கு போகலாம். இது ஆரிய பழைய சட்டக்காரங்களுக்கு பிடிக்கல. இன்றைக்கி பழைய சட்டம் எதில் கடைசியில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞான உலகத்தில் என்ன கொண்டு வந்துட்டான் தெரியுமா? மாட்டு மூத்திரத்தை குடிக்கடான்னு சொல்லிட்டான். இப்போ கடைசியில் அந்த பழைய சட்டத்தினுடைய காரியம் மாட்டு மூத்திரத்தை குடிக்கணும், மாட்டு சாணியை சாப்பிடணும். இன்னைக்கு அந்த காற்று வாசிகள் மாதிரி தற்கூறிகள் இருக்கத்தானே செய்யறான். ஆம்பளைகளை படுக்க விட்டு மேலே ஒரு கூட்டம் மாடுகளை ஓட விடுறான், மிதித்து ஓட விடுறான். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பெரியார், இந்த அண்ணாதுரை இல்லாத நாடு அது. முற்போக்கு சிந்தனை இல்லாத பிற்போக்கு சிந்தனை உள்ள காட்டு மிராண்டிய மாதிரி இருக்கிறவங்க, படிப்பறிவே கிடையாது. சில ஊர்களில் லைட்டு வெளிச்சமே இல்லை, பஸ்ஸே போகிறதில்லை. அப்படி ஊருன்னா அவன் எப்படி அறிவு இருக்கும்? அவன் என்ன அறிவு உள்ளவனாக இருப்பான்? அந்த மாதிரி காட்டுவாசிங்க தான் அந்த ஜனங்க. அவங்களுக்கு அடிமைப்படுத்தி பிராமணர்கள்லாம் தலைவராக நெத்தியிலேருந்து நாங்கள் வந்தோம், நாங்கள் சொல்கிறதாண்டா நீங்கள் நம்பணும்னு சொல்லி அடிமைப்படுத்தி அவனை சாமி 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 சாமின்னு எல்லோரும் கும்பிட வச்சு செஞ்சிட்டான். நம்மளும் அப்படித்தான். பெரியார், அண்ணாதுரை, இந்த மாதிரி திராவிட கட்சிகள், அதுக்கு முன்னாடி அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், நம்ம தமிழகத்தில் உள்ள கொஞ்சம் புரட்சியாளர்கள் பிராமணர்களை எதிர்த்து ஒரு சங்கத்தை ஏற்படுத்தினாங்க. அதான் நீதி கட்சின்னு சொல்கிறது. அவங்க தான் இவ்வளோ போராட்டம் அம்பேத்கர்கள் முதல் கொண்டு தான் இவ்வளோ புரட்சி செஞ்சு நாட்டில் ஓரளவில் இது பண்ணியிருக்காங்க. திரும்ப அந்த பழைய சட்டத்தையே கொண்டு வரணும்னு நினைக்கிறான்.
கடைசி காலம் இது, கடைசி காலம். ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே இந்தியா, ஒரே கடவுள், ஒரே நாடுன்னு வரப்போகுது. இன்றைக்கி இந்தியா அதுக்கு முதலிடமாக இருக்குது. இன்றைக்கி ட்ரம்ப் வந்த உடனே அதை ஆரம்பிக்கிறார். ட்ரம்ப் வந்த உடனே இஸ்ரேல் யுத்தம் நிற்கிது. இப்போ இஸ்ரேல் தேசத்தினுடைய கொடி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரம் 6 முகலம், 6 6 6 6. ட்ரம்ப்பு ஒரு 6, அவர் வந்து டபிள்யூ வந்து 6. ஆங்கிலத்தில் 666 சொல்கிறதுக்கு டபிள்யூன்னு வரும், அது ஒரு 6. ஆகவே அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி தொடங்கி போச்சு, தொடங்குது. இப்போ அந்தி கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறான். ஐநா சபையில் யூதனாக வருவான். யூதனாக இருந்தால் தான் ஏற்றுக்குருவான். இன்றைக்கி ஆரம்பமே பயங்கரமாக இருக்குது. அதான் அக்னி காட்டுத்தீ எரிஞ்சது காரணம். அதான் ஆரம்பமே உலகம் கலங்குற அளவில் இருக்குது. ட்ரம்ப் பதவி ஏற்றுன உடனே உலகமே பயப்படுறான், என்னடா மிருகமாக இருக்கானே. அந்த ஜனநாயகம் காரியங்கள்லாம் தவிர்த்து 150 வருஷம் உள்ள சட்டத்தை உடைச்சி இல்லை எல்லா நாடுகளும் உள்ளவங்கெல்லாம் வெளியே இருக்குடா, அமெரிக்கா தான் முக்கியம். அந்த 3 எழுத்து யூசிஏ 3 எழுத்து 666 அந்த இலக்கு எப்படி சுற்றினாலும் 666 அந்தி கிறிஸ்து உலகத்தை ஆள்வது உண்மை, வரப்போகிறது உண்மை. ஞானமுள்ள மனந்தாயா விளங்கும், புத்தி உள்ளவன் தாயா கணக்கு பாப்பா. எல்லாருக்கும் விளங்காது. ஓரின சேர்க்கை அமெரிக்காவில் அலோவ் பண்ணுறான். இவர் வந்த உடனே, ட்ரம்ப் வந்த உடனே பரவாயில்ல, அதை தடை பண்ணிட்டாரு. ஓரின சேர்க்கை தப்பு. பதவி ஏற்றின உடனே கோயிலுக்கு போய் ஜபம் பண்ணுறதுக்கு கோயிலில் போய் உட்காந்தா அந்த போதகர் பிரசங்கம் பண்ணுறதை விட்டுட்டு ஓரின சேர்க்கைக்கு ஆதரவு கொடுங்க, நீங்கள் இந்த சட்டத்தை வாபஸ் பண்ணுங்கன்னு பேசுகிறாய்யா. பிரசங்க பீடத்திலிருந்து பேசுகிறாய்யா ஒரு போதகர். இன்னொரு நாட்டில் ஓரின சேர்க்கைக்கு ஆதரவு எல்லாம் வந்து அதான் வந்து லோத்தின் காலத்தில் உள்ள சமூகம். லோத்து காலத்தில் ஆணோட ஆண் வந்து உபச்சாரம் பண்ணாங்க, அதான் லோத்து காலம். அதான் அக்னி வந்து அழிஞ்சது, அதுதான் அக்னி காட்டுத்தீ இன்னும் பரவிக்கிட்டு இருக்கான், இன்னும் அழிச்சிக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில். இதெல்லாம் ஒரு அடையாளம் இல்லையா? லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும். ஆகவே பழைய சட்டங்கள், சனாதன சட்டங்கள் இந்தியாவில் இருந்தது போல பழைய ஏற்பாடு யூதர்களுக்கு உள்ளது. பழைய ஏற்பாடு என்பது பழசு, பழைய சட்டம், மிருகங்குடி ரத்தம். கிறிஸ்தவர்களே, போதர்களே, உங்களுக்கு புரிகிறதுக்கு தான் இந்தியா வரலாறு நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. கிறிஸ்தவர்களே, பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்தவங்களே பேரே இல்லையே, கிறிஸ்துவே வரலையே, அது எப்படி அது கிறிஸ்தவ மதமாகும்? அந்த இது வேற, புதிய ஏற்பாட்டு சட்டங்கள் வேற. கிறிஸ்தவங்க என்பது இந்த ஜாதின்னு சொல்ல முடியுமா? சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொல்லிட்டாரே. அந்த சகல ஜாதிகளும் சீசராகும் போது அவங்களுக்கு தானே கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்தது. அப்போஸ்தலர் 11:26 அந்த கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறதுல என்ன ஜாதின்னு நீ பார்க்க முடியும்? என்ன மதம்னு பார்க்க முடியும்? என்ன இனம்னு பார்க்க முடியும்? என்ன நாடுன்னு பார்க்க முடியும்? சகல ஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டதுனாலே அவங்க கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு தான் இயேசு நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு அப்போஸ்தலர்களை அனுப்பினார். அதில் ஒருத்தன் தான் தாமஸ். நம்ம கேரளாவுக்கு வந்தார், இந்தியாவுக்கு வந்தார், தமிழ்நாட்டில் சென்னையில் இரத்த சாட்சியாக ஈட்டியை வச்சு குத்தி கொண்டாங்க. சும்மா கட்டுக்கதை கிடையாது. ஆகவே அந்த சட்டங்கள் என்ன? ஒரு 4 காரியம் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, கிறிஸ்தவர்களின் ஒரே தலைவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. முதல் பாயிண்ட். ரொம்ப வசனங்கள் இருந்தாலும் ரொம்ப நான் சொல்ல போகிறதில்ல. கோடு போட்டால் நீங்கள் ரோடு போட்டுருங்க, சின்னது விட்டாலும் கூட நீங்கள் அதிகமாக அதில் விமர்சனம் பண்ணிக்கங்க. ரொம்ப வசனங்கள்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரே வசனம் ஒரே புத்தகத்திலிருந்து எடுத்தால் போதும். கொலோசியர் 1 கிறிஸ்தவர்களின் ஒரே தலைவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்ற அந்த ஒரு கட்டளை, ஒரு சட்டம் படிங்க. கொலோசியர் 1:18
அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். தலை, ஸ்திரீக்கு தலை புருஷன் சொன்ன மாதிரி சபைக்கு தலை கிறிஸ்து. தலையானவர் எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே. அவரும் இல்லை, அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். லேலுயா. தலைவரனே இருக்கு. அதுலயே நீங்க 2 அதிகாரம் எடுங்க. கொலோசியில 2 அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. 10. மேலும் சகல துரைத்தனத்துக்கும் சகல அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள். எவருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள்னா யாரு? கிறிஸ்தவர்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். லேலுயா. அதுல 19ஆம் வசனம் படிங்க. அதுலயே 19. மாயமான தாழ்மையில தேவதூதருக்கு செய்யக்கூடிய ஆராதனைகள்ல சிலர் விருப்பமுற்று காணாதவைகளாலே துணிவாய் நுழைந்து மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு பெருமை கொண்டிருக்கிற எவனும். உங்கள் பந்தய பொருளை நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு, உங்களையே ஏமாத்தி கொள்ளாதபடிக்கு அப்படி இருக்க பாருங்க. எவனும் உங்களை ஏமாத்திடக்கூடாது. ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க போய் பக்கத்தில் ஒரு கதை சொல்கிறேன் கேட்குறியான்னா கேட்க முடியுமா? அவன் ஓட்ட பந்தயம் ஓட்ட பிடிக்கணும் ஓடக்கிட்டு இருந்தால் ஒரு கதை சொல்லுங்கள். இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்குது தெரியும், அந்த பேச்சை கொடுத்தாலே நீ தோத்துருவேன்னு அர்த்தம். உன் இலக்கை நோக்கி நீ ஓடத்தான் பார்க்கணுமே தவிர அங்கே பேச்சுவார்த்தை, அங்கே ஆலோசனை, அங்கே ஒரு கதை சொல்கிறேன், இங்கே இது அந்த சமாச்சாரமே இருக்கக்கூடாது. உங்கள் பந்தய பொருளை இழந்துருவீங்க. நமக்கு இலக்கு இயேசு கிறிஸ்து தான், பரலோகம்தான். ஆகவே அந்த தலைவராகி இயேசு சகலமும் அவருக்குள்ளே இருக்குது. அந்த 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவருக்குள் ஞானம் அறிவு என்ற பொக்கிஷங்கள்லாம் அவருக்குள்ளதான் அடங்கியிருக்கு. இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் ஞானம் அறிவு பொக்கிஷம். அவர் உங்களுக்கு தலையாக இருக்கும்போது, தலைவராக இருக்கும்போது தலையிலிருந்து தானே ஆர்டர் கொடுத்தா வந்து காலு கையெல்லாம் செயல்படும். ஆக இயேசு உனக்கு தலைவராக இருந்தா, கிறிஸ்தவர்களுக்கு தலைவராக அவர் இருப்பதுனாலே ஆதி சபையில் கிறிஸ்தவ உபதேசத்தில் சத்தியத்தில் கரெக்டாக நடந்தாங்க 1ஆம் நூற்றாண்டில். லேலுயா. அந்த எழுப்புதல் இன்னைக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த பேச்சே தவிர, இந்த உபதேசமே தவிர, இன்னைக்குள்ள இந்த சட்டமே தவிர, மற்றபடி எவரையும் பிரியப்படுத்தவோ, யாரோ கிட்ட காசு வாங்கவோ, எவங்கிட்டையும் நாங்கள் வந்து ஏமாத்தவோ அல்ல. ஆதி கிறிஸ்தவர்களை போல இன்னைக்குள்ள கிறிஸ்தவை இல்லை. அதனால தான் எல்லாம் அவன் ஸ்தாபனத்தில் அடங்கியிருக்கான். அவனுக்கு ஒரு தலைவர் வச்சுருக்கான், அவனுக்கு ஒரு கொள்கை வச்சுருக்கான், அவன் ஒரு கோட்பாடு வச்சுருக்கான். அவன் வழியில் ஏகமாக போய் கெட்டு போயிட்டாங்க. அவன் தன் வழியே போய் ஏகமாக கெட்டு போனாங்க. நன்மை செய்கிறவன் இல்லை ஒருத்தன் கூட கிடையாதுன்னு சொல்லி ரோமர் 3:10-11 இருக்குல்ல, அப்படித்தானே போயிடுச்சு இப்போ. ஆகவே இன்றைய உள்ள போதர்களே, கிறிஸ்தவர்களே, ஆதி கிறிஸ்தவர்களை போல இயேசுவை தலைவராக்குங்க. இன்னைக்குள்ள பிஷப்பு, இன்னைக்குள்ள ரெவரண்டு, இன்னைக்குள்ள போதகர்கள்லாம் இயேசுவுக்கு வந்து அடிமை தான், இயேசுவுக்கு கீழே தான். அதனால இன்னைக்குள்ள வேலை அப்படி கிடையாதுல்ல. இயேசுவுக்கு சமப்படுத்துனா இயேசு மாதிரி ஆகுறான். ஓடிக்கிட்டு இருக்கா. ஆகவே தேவ பிள்ளைகளே, தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் கொள்கை, உங்கள் தலைவர் இயேசு. உங்கள் சபை பாஸ்டருன்னா, ஊழியர்னா என்னையும் சொல்லிக்கிங்க. உங்கள் சபைக்கு தலைவர்னு யாராவது கேட்டால் உங்களை இயேசுன்னு சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவே. லேலுயா. எங்களுக்குன்னு ஒரு சட்ட கொள்கை, எங்களுக்குன்னு ஒரு இது இல்லையா. எங்களுக்கு தலைவர் இயேசு. நாங்கள்லாம் விசுவாசிகள், அவருக்கு உதவி ஊழியர்கள். இப்படித்தான் நீங்கள் சொல்லணும். ஒன்று
கிறிஸ்தவர்களின் ஒரே தலைவர் இயேசு கிறிஸ்து மட்டுமேன்னா அந்த இடத்துல வேறு யாரையும் வைக்காதீங்க. ட்ரஸ்ட்டுக்கு தலைவராக இருக்கலாம், ஒரு சொசைட்டிக்கு தலைவராக இருக்கலாம், ஒரு வீட்டுக்கு நீ தலைவராக இருக்கலாம். அதான் நான் குறை சொல்லலை. அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுக்கணும்ல, அதுக்கு நீ தலைவர்னு போட்டுக்க, செயலாளர்னு போட்டுக்க, பொருளாளர்னு போட்டுக்க. அது ஆவிக்குரிய கிறிஸ்தவ உபதேசத்துக்கு அது சேராது, ஒட்டாது, அது சமமாகாது. அது அர்த்தம் வேற. கிறிஸ்தவ உபதேசம், ஆதி கிறிஸ்தவ உபதேச காரியங்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலைவர். இதுதான் கொள்கை, முத சட்டம் ஒன்று. ரெண்டாவதாக, கிறிஸ்தவர்களின் தலைமை சபை பரலோகம் மட்டுமே. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுடைய தலைமை சபை பரலோகத்தில் தான் இருக்கு, பூலோகத்தில் கிடையாது. இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அது கொள்ள முடியாதுன்னு சொன்னாரே மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே. அந்த சபை இந்த பூமியிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 47 ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் இருக்கு இல்லையா. சபை என்ற வார்த்தை அங்கே தான் வருது முத. இந்த சபை இப்போ எங்கே இருக்கு? ஒரு கேள்வி, எங்கே இருக்கு? ரோமாபுரியில் இருக்கா? இஸ்ரவேல் நாட்டில் இருக்கா? எங்கே இருக்கு? எங்கேயும் கிடையாது. பரலோகத்தில் இருக்கு. கண்டுபிடிக்கும் போது தேடுகிற எவனும் கண்டடைவான்னு இன்னைக்கு ஐசக்கு அருமையான பிரசங்கம். தேடும் போது நம்ம கண்டுபிடிச்சது பரலோகத்தில் இருக்காது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் மறந்துடாதீங்க, எடுங்க. அப்போஸ்தலர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க, நானாக கண்டுபிடிச்சிருக்கேன், அப்போஸ்தலர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 22 படிங்களேன். நீங்களோ, அதாவது கிறிஸ்தவர்களோ, சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்துக்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்தில் பரலோக கவனிங்க, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானுடைய சர்வ சங்கமாகிய சபை. என்ன சபை? சர்வ சங்க சபை. சர்வ சங்கம், ஆல் இண்டியா அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஹெட் ஆஃபீஸ்ன்னு சொல்கிற மாதிரி தலைமை இடம் சர்வ சங்க சபை எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. படிங்க. யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துக்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்துக்கும் ஆபேலுடைய ரத்தம், பழைய ஏற்பாட்டுள்ள ரத்தம் பேசுறதை விட நன்மையானது ரத்தமாகிய தெளிக்கப்பட்ட ரத்தமாகிய இரத்தத்தினிடத்துக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினிடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. அப்போ அந்த பூமியில் இருக்கிற சபைகள்லாம் அதுக்கு நிழலாட்டம். நிஜம்னு இருந்தால் அதுக்கு நிழல் இருக்கும்ல. உங்களுக்கு நிழல் இருக்கு இல்லையா, நீங்கள் தான் நிஜம், நிழல் இருக்கும் இல்லையா. அதுபோல் பூமியில் உள்ள சபைகள்லாம் நிழல், அது நிஜம். அப்போ உங்கள் பேர் அங்கே தான் எழுதப்படணும். இயேசு அதான சொன்னார் லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், உங்கள் பேர்கள் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. பரலோகத்தில் கள்ளன் இருப்பானா, திருடன் இருப்பானா, கள்ளத்திற்கு இருப்பானா, பொய் பித்தலாட்டம் அங்கே இருக்குமா? இன்றைக்குள்ள சபையில் உள்ள போதர்கள் மாதிரி அங்கே இருப்பானா? அங்கே யார் இருக்க முடியும்? அதுக்கு தான் ஒரிஜினல் சபை. அதுதான் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் பேரெல்லாம் அங்கே தான் இருக்குது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய் நடப்பிக்குமாய் ஒன்றும் அதில் பிரவேசிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியான ஜீவபோசத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அங்கே இருப்பாங்க. ஆகவே நம்முடைய தலைமை இடம், நம்முடைய தலைமை சபை, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தாரு இருக்குல்ல, அங்கே சேர்த்துருக்காரு. நீ ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் அங்கே உன் பேர் இருக்கு, இங்கே கிடையாது, அங்கே இருக்கு. புரிஞ்சுக்க. உன் தலைமை சபை, உன் தலைமை இடம் பரலோகம்தான். அங்கே யாரும் பாதாளத்தின் வாசம் அதை எப்படி மேற்கொள்ளும்? சாத்தா அங்கே போக முடியுமா? பிசாசு அங்கே போக முடியுமா? அந்த சபையில் நுழைய முடியுமா? இங்கே உலகம் முழுவதும் ஆண்டுகிட்டு இருக்கானே அவன் சாத்தான், அங்கே போக முடியுமா ஐயா? ஆகவே தேவ பிள்ளைகளே,
கிறிஸ்தவர்களே புரிஞ்சுக்குங்க, கிறிஸ்தவர்களின் தலைமை சபை பரலோகம் மட்டும்தான், பூலோகம் கிடையாது, நிழலாட்டம் தான் இதெல்லாம். 2. மூன்றாவதாக கிறிஸ்தவர்களின் வழிகாட்டிகள் ஆதி அப்போஸ்தலர் மட்டுமே. வழிகாட்டிகள் இருக்கும்ல, கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு வழிகாட்டி இருக்கு இல்லையா? இப்போ ஆர்சி சபைக்கு ஒரு வழிகாட்டி போப்பு, புரட்டஸ்டாண்டு சபைக்கெல்லாம் வழிகாட்டி பிஷப்பு, பெந்தேகோஸ்து சபைகளுக்கெல்லாம் வழிகாட்டி தலைமை பாஸ்டர்கள், ரெவரண்டு, இன்னும் ஏவோ தோடு துருத்தி எல்லாம் இருக்கான், ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டியே இருக்காங்க. ஆதி கிறிஸ்தவர்களுக்கு வழிகாட்டிகள் ஆதி அப்போஸ்தலர்களே தவிர இன்னைக்குள்ள அப்போஸ்தலர்கள் வேறுபடுற பரதேசி கிடையாது, தற்கூரிகள் கிடையாது, இன்னைக்கு உள்ளவன் எவனும் கிடையாதுன்னு தான் சொல்கிறேன். ஆதி அப்போஸ்தலர்கள் தான் கிறிஸ்தவர்களுக்கு வழிகாட்டிகள். லூக்கா 24 அதிகாரம், இதை நீங்கள் தயவு செய்து முக்கியமான செய்தி எல்லாம் உள்வாங்குங்க. லூக்கா 24:47 பாருங்க. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு, உலகத்தில் உள்ள 220 நாடு இருக்கு. அந்த உலகத்தில் இப்போ 220 நாடு இருக்கு. 220 நாடு சகல தேசத்தாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. பழைய ஏற்பாடை சொல்லுங்கன்னு சொல்லல, இயேசுவின் நாமம், இயேசுவை பற்றி சொல்லுங்க. அப்புறம் அதான் பாயிண்ட். நீங்கள், அவங்க யாரு? அப்போஸ்தலர், ஆதி அப்போஸ்தலர். நீங்க தான்ப்பா இதுக்கு சாட்சிங்க, வேற யாரையும் நான் வைக்கல. இயேசு சொல்றாரு, இயேசுவே சொல்றாரு. இதை விட என்ன சான்று வேணும்? நீங்கள் தான் இதுக்கு சாட்சிகள், எல்லாரும் கிடையாது. புரிஞ்சுக்க. யோவான் 17 அதிகாரம் 20 வசனம் படிங்க. யோவான் 17:20 படிங்க, டக்கு டக்குன்னு எடுத்து படிங்க. யோவான் 17:20. நான், அதாவது அப்போஸ்தலர்களுக்காக வேண்டி இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்றது அல்லாமல் ஆதி அப்போஸ்தலருடைய வார்த்தைகளினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்குள்ள ஆதி அப்போஸ்தலர்களுக்காக இயேசு ஜெபிக்கிறார் மாத்திரமல்ல, அவங்க வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன்னு அன்னைக்கே ஜெபிச்சிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்போஸ்தலர் உபதேசத்தை கேட்டு இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கு இயேசு அன்னைக்கே ஜெபம் பண்ணிட்டார். அல்லேலூயா. கேட்குதா? புரியுதா? ஊழியர்களே, பெரிய தலைவர்களே, இது புரியுதாடா உங்களுக்கு? உங்களை எப்படி நான் திருடனை போய் எப்படிடா மதிப்பு கொடுத்து பேச முடியும்? என் குடும்பத்தையே உள்ள நுழைஞ்சு ஒருத்தன் திருட அழிச்சிட்டான், என் மக்களெல்லாம் வெட்டி கொண்டுட்டான், அவனுக்கு மரியாதையாக பேசுகான்னா எப்படிடா மரியாதையாக பேச முடியும்? அந்த நாயை, அந்த திருடனை எப்படிடா நான் மரியாதையாக நான் சொல்ல முடியும்? கோபம் வருது. இன்னைக்கு பாஸ்டர்களை பேசுகிறாரு, வையிறாரு, நாயின்னு சொல்கிறாருன்னா எப்படி அவங்கள நம்ம வையாமல் இருக்க முடியும்? புதிய ஏற்பாடு இருப்பதுனால அடக்கி வாசிக்கிறோம், இயேசு சொன்னதுனால பேசாமல் போகிறோம், அதோடு நிற்கிறோம். அதுவும் அப்போஸ்தலர்கள் சொன்ன அந்த நாய் பண்ணி அந்த வார்த்தையை தான் உபயோகப்படுத்துகிறோமே தவிர நாமளாக கூட சொந்தமானவங்க ஒன்றும் சொன்ன அவ்வளோ கோபமாக இருக்குது இன்றைக்குள்ள பாஸ்டர்கள் ஆளுங்க. அவவே ஒரு வழிகாட்டி, அவவே ஒரு தீர்க்க தரிசனம், அவவே ஒரு ஊழியம், அவனுக்கு ஒவ்வொரு வருஷமும் வாக்கு தத்தம்னு போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு மக்களை தெரு நாயை அடித்த மாதிரி அடித்து விரட்டணும். அதனால தேவ பிள்ளைகளே, அப்போ எல்லையா சொல்ல வர்றீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஆதி அப்போஸ்தலர் வழிகாட்டியாக கொள்ளுங்க. இன்னைக்குள்ள போதகளே, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன், முன்னோடி, பைபிள் காலேஜ், ஒரு ஸ்தாபனம், உங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கான்ல, இந்த வருஷத்தோடு அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆதி அப்போஸ்தலர் வழிகாட்டியாக வச்சுக்கோங்கப்பா. நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் தோசையை திருப்பி போட்ட மாதிரி திருப்பி போடு, இல்லை அந்த தோசை கருகிரும், நீ சாப்பிட முடியாது, நீயும் சாப்பிட முடியாது, கருகி போயிடுவீங்க. திருப்பி போடு, உன் பிரசங்கத்தை மாற்று. புது வருஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்கள, நீ புதுசாகும் போத உன் பிரசங்கம் புதுசாகட்டும், மாற்றுங்க. ஆதி அப்போஸ்தலருடைய
உபதேசம் இதில் இருக்கு இல்லையா, அதை விசுவாசிக்கிறவர்களுக்காக இயேசு அன்னைக்கே ஜெபம் பண்ணிட்டார். இப்போவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார் தெரியுமா? 1 யோவான் 2:2 நமக்காக பிதாவினிடத்தில், இப்போ கிறிஸ்தவங்களுக்காக தான் பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆவியானவர் இப்போ பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கிறிஸ்தவங்களுக்கு தான். புரிஞ்சுக்க, பயப்படாத. எவன் ஜபம் உனக்கு தேவையில்லை. ஐயோ பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, இவன் ஜெபம் பண்ணுங்க, 72 மணி நேரம் ஜபம், 3 மணி நேரம் ஜபம், 24 மணி நேரம் ஜபம். எந்த நாயையும் நீ பின்பற்ற வேண்டிய, எவங்கிட்டையும் நீ ஓசியாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏசு அன்னைக்கே ஜெபிச்சிட்டாரு, இன்னைக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆவியானவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. உனக்கு என்னடா, நீ கிறிஸ்தவனா மட்டும் இரு, அந்த ஜபம் அப்படியே உனக்கு பலிக்கும். அப்படி ஒரு வேளை இன்னைக்கு உள்ளவன் ஜெபிச்சான்னா வேத வசனப்படி சத்தியத்தின்படி இயேசுவின் சித்தத்தின்படி ஜெபிக்க சொல்லு, தேவ சித்தப்படி ஜெபிக்க சொல்லு, நீ சொல்லி கொடு. எவனுக்கு எவன் எதா என்ன தெரியும்? அன்னைக்கு ஜெபம் என்ன யாருக்கு தெரியும்? எஸ்தரின் ஜெபம் சொல்கிறானே, எஸ்தர் இயேசுவி நாமத்தில் பிதாவேன்னு சொல்லியிருக்குமா? ஜெபம் என்ற வார்த்தையே அந்த புஸ்தகத்தில் இல்லையே. தானியேலின் ஜெபம், கோயிலை பார்த்து ஜெபிச்சானே, இப்போ நீ கோயிலே இல்லை, இடிச்சின்னு தரமட்டமா இப்போ சாபக்கடா இருக்குது, நீ எங்கடா நீ அதை பார்த்து ஜெபம் பண்ணுவ? முட்டா பையன். ஏசு ஜெபிச்சு நான் ஜெபம் பண்ண வேண்டிய, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு அவர் சொல்லி கொடுத்துருக்கார்ல, அதை பாரு. ஏசு கூட பெரிய ஆள் சாலமோனா? சாலமோனை விட பெரியவர் சொல்லிட்டாரு, தேவாலயம் விட பெரியவர் சொல்லிட்டாரு. இயேசு விட பெரிய ஆள் எவன்டா இருக்கான்? யார் இருக்கா? பிஷப் இருக்கானா? போப் இருக்கானா? இன்னைக்குள்ள ரெவரண்ட் இருக்கானா? இன்னைக்குள்ள எவன் இருக்கான்? இயேசு விட சொல்லு, எவன் இருக்கான்னு சொல்லுங்க. ஆகவே இயேசுவால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டியாக வச்சுக்கிறனமே தவிர வேற அல்ல. பிலிப்பியர் எடுங்க, 3:17 பாருங்க. பிலிப்பியர் 3:17, சகோதரரே நீங்கள் என்னோட கூட நீங்களும் பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். பவுல் சொல்றான் கிறிஸ்தவங்களுக்கு, நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக ஒரு சிலரை வச்சுருக்கோம் அப்போஸ்தலர்களை, அவங்கள நீங்கள் மாதிரியாக நோக்குங்க, அவங்கள கோல் மாடலாக வைங்க, அவங்கள பின்பற்றுங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டானே. அப்போ இன்றைக்கி இந்த ஆதி அப்போஸ்தலர் இல்லையே, நாங்கள் எங்கேயா பின்பற்றுறதுன்னு சொன்னால் நிருபங்கள் இல்லையா? ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்கள் இல்லையா? அழகு தமிழில் அருமையாக மொழிபெயர்த்து கையில் இருக்க தெரியலையா? இதையே படிங்க, இதையே படித்து நீங்களே படித்து நீங்கள் உங்களுக்கே புரிஞ்சிடும். இல்லை 4 பேர் உட்காந்து அதை தியானித்து அதில் உள்ள சத்தியங்களை புரிஞ்சுக்குங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு கண்டிப்பாக வித்தியாசத்தை நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் தான், ரொம்ப சொல்லலை. எனக்கு ஒன்றும் தெரியல, தெரியாமல் கத்திக்கிட்டு இருக்கேன், ஏதோ தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டான ரூட்டில் போகிறேன், ஆனால் முழுமையான அடையலை. சென்னை ரோட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் சென்னைக்கு போய் அடையலை. போய்கிட்டு இருக்கோம், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம், போய்கிட்டு இருக்கோம், இன்னும் அடையலை. நீ மற்றவன் இல்லாமல் அப்படி இல்லை, அவன் மாற்று பாதையில் அவன் வேறு திசையில எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான், அதுக்கு தான் நம்ம குறை சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆகவே கிறிஸ்தவர்களின் வழிகாட்டிகள் ஆதி அப்போஸ்தலர் மட்டும்தான், அவங்க தான் ஃபவுண்டேஷன். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவளாக இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்காரு, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது, அவர் மேல் நீங்களும் தேவனுடைய வாசலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும், மற்றதெல்லாம் கைவிடப்படும். 1 கொரிந்தியர் 3:11 படி போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் உங்களில் எவனோ என்ன செய்யக்கூடாது? வேறு அஸ்திபாரத்தை போட கூடாது. கூடாதுன்னு சொல்கிறார். உங்களால் செய்ய முடியும், கூடாதுன்னு சொல்கிறார். கூடாதுன்னா வேண்டாம்னு சொல்கிறார். இப்போ இந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொன்னாரே, சாப்பிட்டாங்கல்ல, முடிஞ்சதை அவர் பேச்சை கேட்டு நீ செய்யாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் கீழ்ப்படுதல்னு அர்த்தம். அது மாதிரி இன்றைக்கி ஸ்தாபனங்கள் தொடங்க முடியும், சபைகள் தொடங்க முடியும். கூடாதுன்னு சொல்கிறார். கூடாது, வேண்டாம்னு சொல்கிறார். அதனால் இன்றைக்குள்ள தலைவர்களை வழிகாட்டியாக எவனையும் வைக்காதீங்க. யாரும் உங்களுக்கு ஆவிக்குரிய உபதேசமும் உள்ள தலைவரும் கிடையாது, எவனும் ஆவிக்குரிய தகப்பனும் கிடையாது.
எந்த ஆளுகளும் தயவு செய்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. பேசுகிற என்னை முதற்கொண்டு சொல்கிறேன். நான் பேசுகிறதுனால என்னை வழிகாட்டியாக நினச்சிடாதீங்க. உங்களை மாதிரி நானும் ஒரு சகோதரர் தான், பாடு உள்ள மனுஷன்தான். நானே இன்னும் நிறையா தெரிய வேண்டியது இருக்குது. தெரிய 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 சூடாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாரமும் சூடாக கொடுத்துக்கிட்டு இருக்கேனே தவிர இன்னும் நான் நிறையா தெரிய வேண்டியது இருக்குது. நீங்கள் இயேசுவையும் அவருடைய ஆதி அப்போஸ்தலர்களையும் பின்பற்றுங்க. அந்த வழிகாட்டிகளே விட்டு விளையாதீங்க. அவங்க பரலோகங்களே அப்போஸ்தலர்களே இன்னும் வெளிப்படுத்தல சொன்ன மாதிரி என்னையும் சொல்ல முடியுமா? அவங்க தான் அங்கே இருக்காங்க. 12 வாசலுக்கு 12 அப்போஸ்தலருடைய பேர்கள் அங்கே பதிக்கப்பட்டிருக்க. அந்த இடத்துக்கு எவன் வர முடியும்? அவங்கள மாதிரியாக வைங்க, வழிகாட்டியாக வைங்க, கோல் மாடலாக வைங்க. அவங்கள பின்பற்றி போங்க. அவங்க சொன்னதெல்லாம் நிருபங்கள் இருக்குது. அதை பின்பற்றி நடந்து உண்மை கிறிஸ்தவங்களாக மாறுங்க. 3. 4வது சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்தவர்களின் சட்டம் புதிய ஏற்பாடு மட்டுமே. அடிக்கடி நம்ம சொல்கிற காரியம் இதுதான். கிறிஸ்தவர்களின் சட்டம் புதிய ஏற்பாடு மட்டுமே, பழைய ஏற்பாடு கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவங்களே பழைய ஏற்பாட்டில் இல்லையே. கிறிஸ்தவங்கன்னு வந்ததே புதிய ஏற்பாட்டில் தானேயா முதன்னு வந்திருக்கு. அது ஒரு தடவை சொல்லாமல் முதன்னு 2-3 தடவை சொல்லியிருக்கேன். அது அறிவில்லை உனக்கு? அப்போஸ்தலர் எடுங்க 11:26. அப்போஸ்தலர் 11:26 எடுங்க. அப்போஸ்தலர் 1 வருஷ காலமாய் சபையோட கூட இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினாங்க. முதல் பாருங்க, முதல் 2 தடவை வருது. அந்தியோகியா அந்த புறஜாதிகளுடைய ஊர்ல இயேசுவின் சீசர்களுக்கு, யாருக்கு வழங்கிட்டு? இயேசுவின் சீசர்களுக்கு கிறிஸ்தவங்கன் பேரு வழங்கிட்டு. யூதர்கள் மோசேயின் சீசர்கள்னு அவங்க வாயாலே சொன்னாங்க. யோவான் 9:28 அந்த குருடனை பார்த்து அந்த குருடன் கேட்குறான், நீங்கள் இயேசுவுக்கு சீசராக மனதுண்டா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வையிறாங்க, அவனை தள்ளி விடுறாங்க. நீ தாண்டா அவன் சீசன், நாங்கள் யாரு? நாங்கள் மோசேயின் சீசர்கள் அப்படியே சொன்னாங்க. அந்த வார்த்தையை படிங்க. அப்பொழுது நாங்கள் யாரு? மோசேயினுடைய சீசன் சொன்னாங்க. கிறிஸ்தவர்கள் பேரு மோசேயின் சீசர்களுக்கு வந்துச்சா, இயேசுவின் சீசர்களுக்கு வந்துச்சா? சொல்லுங்க. இயேசுவின் சீசர்களுக்கு தானே கிறிஸ்தவங்கன்னு முத பேர் வந்துச்சு. மோசேயின் சீசர்களுக்கு வரலையே. அவன் ஒரு லேவி ஊழியம், பழைய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்துவே ஒரு லேவியர் இல்லையா ஐயா, அவர் புதிய ஏற்பாடு. அப்படி மாம்சத்தின் எடுத்துக்கிட்டாலே அவர் வேற இனம். அவர் நியமித்த ஊழியம் அப்போஸ்தல ஊழியம். இந்த 2க்குள்ள வித்தியாசம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை படி. இப்போ நேரம் இல்லை படிக்க. 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை தயவு செய்து படி. மோசேயினுடைய லேவி ஊழியம் மரணத்துக்கு ஏதுவானது, எழுத்துக்குரியது, ஒளிஞ்சு போவது, ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கக்கூடியது, அப்படி தான் போட்டிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் புது உடன்படிக்கைக்குரியது, ஆவிக்குரியது, நிலைச்சு நிற்கக்கூடியது, அப்படி போட்டிருக்கு. பழைய ஏற்பாடு முக்காடு கிறிஸ்துவால் தான் அது நீக்கப்பட்டதுன்னு அதில் இருக்குது 14-15. தயவு செய்து அதை உள்வாங்கிங்க. கிறிஸ்தவர்களே, போதர்களே மனம் திரும்புங்க. பிஷப்புகளே மனம் திரும்புங்க. வழிகாட்டிகள் முழுவதும் மாற்றிக்கிங்க. உங்களை தயவு செய்து மாற்றிக்கிங்க. அப்போஸ்தல சட்டம்தான் கிறிஸ்தவர்களின் சட்டம், புதிய ஏற்பாடு மட்டும்தான், வேறு எந்த இதுவும் கிடையாது. ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர்ல, அதாவது ஆதி அப்போஸ்தலர்களால் அனுப்பிவிடப்பட்ட ஆதி அப்போஸ்தல கிறிஸ்தவர்கள் பட்டணங்கள் தோறும், அந்த மாதிரி பட்டணங்கள் தோறும் ஊழியத்துக்கு போகும்போது எருசலேமில் உள்ள அந்த தலைமை இடத்தில் உள்ள அப்போஸ்தலரால், அவங்க உதவி ஊழியர்கள் மூப்பராலும்
விதிக்கப்பட்ட சட்டங்கள், சட்டம் என்ற வார்த்தையை கவனிங்க, சட்டங்களை கை கொள்ளும்படி அந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. எண்ணிக்கையில் அல்ல, விசுவாசத்தை ஸ்திரப்பட்டு பெருகினாங்க. இன்னைக்கு எண்ணிக்கையில் பெருகிறது பெரிய சபைன்னு சொல்கிறான். 10,000 பேர் இருக்கோம், நாங்கள் 20,000 பேர் இருக்கோம். உங்கள் சபைக்கு எத்தனை பேர் வர்றான்? கழுத வெட்ட கை நிறையா மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் என்னடா, விசுவாசத்தில் திறப்படுறானா? ஆதி அப்போஸ்தலர் சட்டம் இருக்கா? அதில் நீங்கள் ஒப்பு வச்சிருக்கிறியா? இதை சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. கூட்டம் நிறையா இருக்கா? திருச்செந்தூரில் தான் கூட்டம் கூடுது, பழனியில் தான் கூட்டம் கூடுது, திருப்பதியில் தான் கூட்டம் கூடுது, ராமேஸ்வரத்தில் தான் கூட்டம் கூடுது. கூட்டம் கூடலையா? அதெல்லாம் கூட்டம் தானே. நம்ம கூட்டத்தை பார்த்து கோவிந்தா போடுற. விரிவான வழியிலே போகிறவர்கள் கேட்டுக்கு போகிறார்கள். அதில் போகிறவங்கள அநேகரை பார்த்து ஒரு முடிவு பண்ணாத. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். அதான் சிறுமந்தேன்னு சொன்னார், பெருமந்தேன்னு சொல்லலை. நீங்கள் பெருமந்த கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், அதில் பிடிச்சி அலசி அதில் இருந்து நீ சல்லடை போட்டு செழிச்சின்னா சிறுமந்த தான் அது. உண்மை உள்ள கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி நான் சொல்கிற உபதேசத்தை ஏவன்டா கேட்பான்? யார் பின்பற்றுவான்? கேட்க போகிறாங்களா? எல்லாம் கரெக்டுன்னு தெரியுது, நடப்பாங்களா? நடக்க முடியுமா? அப்படி நடக்கிறவன் தான் சிறுமந்த. அவனுக்கு தான் அந்த சட்டம். அவன் தான் பரலோகத்துக்கு வர முடியும், எல்லாரும் வர முடியாது. இப்போ பேசுகிற நானே பல்ட்டி அடித்தாலும் போனது தான். நான் வர சொல்கிறதுனால நான் போக முடியாது. இதன்படி நடந்தால் தான். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள்னு ஏசாயா 26:2 இருக்குது. அதுதான். அதனால் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இனி காலம் செல்லாது, செழிப்பு வரும், நல்லா திம்போம், மழை பெய்யும், நல்லா சாப்பிடுவோம்னான்னு சொல்லி இனிமேல் சொல்லாத. சபையை கர்த்தர் எடுக்க, பூர்ணமான சபையை எடுக்க போகிறார். பூர்ண மனவாட்டி சபை எடுக்க போகிறாரு. 666 முத்திரப்பு வரப்போகுது. அந்தி கிறிஸ்து ஆள போகிறான். ஐநா சபையிலே அது நடக்க போகுது. எருசலேமில் தேவாலயம் கட்ட போகிறாங்க. முழு உலகம் பிசாசி கண்ட்ரோலுக்கு போக போகுது. புத்தி உள்ளவன், காது உள்ளவன் பொழைச்சிக்க, இருதயம் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் ஞானம் உள்ளவன் புரிஞ்சிக்க. நான் சொல்கிறது ஏதோ அந்த கழுதை கத்திக்கிட்டு இருக்கேன். நான் பெரிய அறிவாளியோ படிப்பாளியோ எல்லாம் தெரிஞ்சவன் கிடையாது. கொஞ்சம் தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பெரிய அறிவாளி, படிப்புனா நிருபங்களை படித்து புரிஞ்சு என்னை விட அதிகமாக பேசு. உங்கூட நான் வர்றேன். இல்லை இந்த பேச்சை நீ கேளு. எதையாவது ஒன்று செய்யடா. கடைசி காலம் ஆயிடுச்சு. இனி சும்மா போட்டு நடந்துக்க. ஆசீர்வதிப்பார், குழந்தையை கொடுப்பாரு, குட்டியை கொடுப்பாரு, வீட்டை ஆசீர்வதிப்பார், நிலத்தை கொடுப்பாருன்னு சொல்லிக்கிட்டு தெரியாத நாய் மாதிரி. உலகம் அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கு. வானமும் பூமியும் அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கு. 51 லட்சம் கோடி அந்த காட்டு தீயில கருகி போயிருக்கான். காரு பங்களாலாம் 51 லட்சம் கோடி. அமெரிக்காவில் பணக்கார நாடு, பெரிய நாடு. என்ன சாதிச்சா? அது என்ன நிப்பாட்ட முடியுமா? அதை காட்டு தீயை எவனாவது அழைக்க முடியுமா? இந்த உலகத்தில் வர்ற அக்னியை எவனும் அழிக்க முடியாது. அக்னியை போட வந்தே இப்போயே எரிய போகுதுன்னு சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டாரு. கடைசி காலம் வானமும் பூமியும் அக்னிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கு. இதில் போய் என்ன உனக்கு செழிப்பு உபதேசம்? இதில் போய் என்னடா உனக்கு உலக ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம்? உனக்கு நாய மனம் திரும்பு. மேலானவைகளை தேடு, மேலானவைகளை நாடு. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தேடு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இனி காலம் செல்லாது. இன்னைக்குள்ள போதர்கள் எந்த எவனையும், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எவனையும் பின்பற்றாதீங்க, நம்பாதீங்க. இந்த 4 கொள்கை தான் நான் முடிக்க போகிறேன். திரும்ப ஆதி கிறிஸ்துவுடைய உபதேச சட்ட கொள்கைகள் 4 என்ற தலைப்பிலே 1வது, கிறிஸ்துவுடைய ஒரே தலைவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. 2வது, கிறிஸ்துவுடைய தலைமை சபை பரலோகம் மட்டுமே. 2. 3வதாக, கிறிஸ்துவுடைய வழிகாட்டிகள் ஆதி அப்போஸ்தலர்கள் மட்டுமே. 3. 4வது, கிறிஸ்தவர்களின் சட்டம் புதிய ஏற்பாடு மட்டுமே. இனி விரிவாக பேசலாம், டைம் இல்லை. என் யூடியூப்பை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.
கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். வருகைக்கிலே நம்ம ஆயத்தப்படுத்துவோம். எல்லாரும் மத்திய வானத்திலே ஒன்று சேருவோம். இனி காலம் செல்லாது. கர்த்தர் வரப்போகிறார். ஆமேன். நன்றி, வணக்கம்.